அஸ்ஸலாமு அலைக்கும். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: மக்கா வெற்றி நாளில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது இல்லத்தில் இருந்தபோது அவர்களிடம், இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை இல்லம் காபாவுக்குள் நுழைந்துவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. பிறகு நடந்ததை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள்ளிருந்து வெளியே வந்து கொண்டு இருந்தபோது நான் அங்கு சென்று அவர்களைக் கண்டேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவின் தலைவாயில் அருகில் நிற்பதையும் கண்டேன். நான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், பிலாலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்குள் தொழுதார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். எந்த இடத்தில் என்று கேட்டேன். இந்த இரு தூண்களுக்கு மத்தியில் தொழுதார்கள். பிறகு வெளியே வந்து காபாவை முன்னோக்கியபடி தொழுதார்கள் என்று பதிலளித்தார்கள். அபு அப்துல்லாஹ், புகாரியாகிய நான் கூறுகிறேன், லுஹா நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வலியுறுத்தினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நண்பகலில் என்னிடம் வந்தார்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றோம். அவர்கள் எங்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள் என இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சஹீஹ் புகாரி 1167, அத்தியாயம் 19, தஹஜுத்.